திருச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு ஜங்ஷன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நேத்தி தான் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிச்சு. கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து தாங்கல. ஏன்னா இவ்வளவு பெரிய சிட்டியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தாங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஒரே நாள்ல கோடிக்கணக்கான மக்கள் திருச்சியை நோக்கி போறப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய டிராபிக் வந்து ஏற்பட்டுருச்சு. அதற்கான முக்கிய காரணம் வேற எதுவுமே இல்லை, திருச்சியில நடந்த நம்ம திமுகவின் மாநாடு தான். குறிப்பா ஒரு அரசியல் கட்சியோட மீட்டிங் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க போவாங்க, சில பேரை காசு கொடுத்து கூட்டு போவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில ட்ரிங்க்ஸ்க்காக போவாங்க. அப்படிங்கிற மாதிரி பேர் இருந்தாலும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு தமிழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றிலே முதல் முறையா எல்லாருக்குமே ஒரு மாநாட்டை போய் கலந்துட்டு அங்க ஒரு தலைவரோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைச்ச முதல் மாநாடுனா நேற்று நடந்த திருச்சி மாநாடு தான் அப்படின்னு சொல்லலாம். 10 லட்சம் சேர்கள். இதுல என்ன பிரச்சனைனா திமுக மேல எனக்கு ஒரு கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு. 10 லட்சம் சேர் அங்க போடுவீங்க, வந்தது 15 லட்சம் பேர். 10 லட்சம் பேர்ல வந்து எல்லாம் உட்காந்துட்டாங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாண பந்திக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணி அப்படியே வந்து உங்க பேச்சை கூட கேட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 லட்சம் பேர் உள்ள வந்துட்டாங்க. மீதி 3-4 லட்சம் பேர் வெளில நிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கால் வலிச்சு சிறுநீர் கழிக்க இடம் இல்லாம, உட்கார்றதுக்கு இடம் இல்லாம, ரோட்டிலேயே நின்று, அதனால பின்னாடி வந்த பஸ் நின்று, அதுக்கு பின்னாடி வந்த கார் நின்று, மண்லாரி நின்றுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 10 லட்சம் சேரை ரொம்ப குறைந்து மதிப்பிட்டு போட்டுட்டீங்க. மீதி வந்து 4 லட்சம் பேர் வெளியே நிக்கிறதுனால உங்க கட்சியை விட்டு அவங்க போயிடவா போறாங்க? ஸ்டாலின் அவர்களுடைய அழகான பேச்சை கேட்க வந்தவங்க வந்து கன்னியாகுமரியில இருந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து, திருவள்ளூர்ல இருந்து, சில பேர் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்துலாம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்தீங்க கேட்டா ஸ்டாலினோட ஸ்பீச் கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு. சோ அடுத்த முறை நீங்க ஒரு பெரிய மாநாடு போடுறீங்க அப்படின்னா 10 லட்சம் சேர்கள், ரொம்ப குறைந்த சேர்கள், இந்த மாதிரி போடாதீங்க, உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பேசுறதுக்கு எனக்கு ஆசை தாங்க. ஆனா நேத்து நடந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃபிளாப்பான மாநாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய சோர்சஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமா நம்மளுக்கு வந்து தெரியுது. முக்கியமா ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெருசா அதுக்கு முன்னாடி நாளே காட்டிடுவாங்க, பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நியூஸ் சேனலுக்குலாம் பேக்கேஜை போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்ககிட்டே ஒரு 2-3 நியூஸ் சேனல் இருக்குது. மற்ற நியூஸ் சேனல்லாம் பேக்கேஜை போட்டா என்ன பண்ணுவான், ட்ரோன் கேமரா வந்து மேல அப்படியே போட்டு பெருசா அந்த பந்தல், அப்புறம் சீட்டிங்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாம் காட்டிப்பா அதை காட்டினாலே இவ்வளவு பேர் வரப்போறாங்க, அது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்ற மாதிரி மைண்டை செட் பண்றாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்பிட்டு போயிடுவோம். பட் இப்பெல்லாம் என்னன்னா அங்க போற மீடியா பீப்புள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவி பீப்புள்லாம் வர வழியே இல்லாம அவங்க முதலாளிக்கு ஏற்ற மாதிரி வந்து போய் சொல்லிட்டு பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து கும்பலை காட்டிட்டு போயிட வேண்டியதுதான். பட் நம்ம யூடியூப் நண்பர்கள் போறது மட்டும் இல்லாம மாற்று கட்சியினரும் சில பேர் உள்ள பூந்து அந்த மாநாடு எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு ஆசையில பார்க்க போயிருக்காங்க. ஏன்னா திருச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு ஜங்ஷன் மாதிரி. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா திருச்சி வந்து இருந்திருக்கு. அது அதிமுகக்கும் சரி, திமுகக்கும் சரி. சமீபத்துல வெற்றிகரமா நடந்து முடிஞ்ச நம்ம நாம் தமிழரோட கட்டுக்கோப்பான அந்த மாநாடு, விஜயும் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து தன்னோட ரசிகர்கள் வந்து செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து திருச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். அப்படி திருச்சியில மட்டும் நீங்க கூட்டத்தை காட்டிட்டீங்க, திருச்சியில ஒரு மாநாட்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து நிஜமாவே அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு சமிஞ்சைகளை காட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் திருச்சியில ஒரு மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சரி, காசு இருக்கே, கூட்டணி கட்சிகள்லாம் நம்ம கூட இருக்காங்களே, அது மட்டும் இல்லாம ஒரு பெரும் கட்சியான தேமுதிகவும் நம்ம கூட வந்து சேர்ந்துருச்சு, அது மட்டும் இல்லாம ஒரு பெருந்தலைவரான ஓபிஎஸும் நம்ம கூட இருக்காரு, அவரு சிரிப்பை பார்த்தே வந்து பாத்தீங்கன்னா பல கோடி மக்கள் நம்ம கட்சியில வந்து சேர்ந்துருவாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஓவர் கான்ஃபிடன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டை வந்து போட்டுட்டாங்க. குறிப்பா வந்து திருச்சி அப்படின்னாலே நேரு, நேரு அப்படின்னாலே திருச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் பாராட்டி பொங்கிட்டார் ஸ்டேஜ்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான சில அமைச்சர்கள், அதாவது ஏவா வேலு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து செயல் வீரர்களா வந்து பார்க்கப்படுறவங்க. பட் இவங்க எல்லாரையுமே வந்து ஏதோ ஒரு வகையில மேல இருக்கக்கூடிய நம்ம ஒன்றிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா முடக்க நினைக்குது அப்படின்னு தெரிஞ்சு இன்னைக்கு கத்தி மேல தொங்கிட்டு இருக்கிற இன்னொரு நபரும் ஒரு செயல் வீரரா இருக்கவர் திருச்சியில இருக்கக்கூடிய நேரு அவர்கள். அவர் வந்து திருச்சியில இருக்க மாநாட்டு மட்டும் இல்லாம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நடந்த அந்த ஒரு ஃபெயிலியர் மாநாடான கரூர் மாநாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களா அவர் தான் வண்டி ஏற்றி கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு மேல வந்து ப்ரெஷர். ஒரு பக்கம் வந்து கேஸ் அவர் மேல விழுன்ற ப்ரெஷரு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம், அது மட்டும் இல்லாம இருக்கிற காசை காப்பாற்றணும், கூடவே இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்தா மாநாட்டையும் நடத்தணும். அதனால அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாநாட்டு ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பிடிக்குதோ இல்லையோ அந்த கட்சியில வந்து அவர் செயல் வீரர் தான். திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபரா இன்னைக்கு வரைக்கும் வந்து கொலை வச்சுட்டு இருக்காரு. அரசியல் சூழ்நிலையில இருக்கவங்க மட்டும் இல்லாம திருச்சியில இருக்கவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. அவருடைய முழு இன்ஃப்ளூயன்ஸை போட்டு எத்தனை லட்சம் பேரை தான் வந்து கொண்டு வந்திருக்க முடியும் அவரால், சொல்லுங்க. சரி விடுங்க, இதுல கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, 10 லட்சம் சேர் போட்டிருக்காங்கங்க.
சரி, நம்மளுக்கு ஏதோ வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப இறக்கிலாம் சொல்லக்கூடாது. உண்மையான நம்பர்ஸ் கூட சொல்லலை, கொஞ்சம் நான் ஏத்தியே சொல்றேன். 2 லட்சம் பேர் கூட வரலையாம். 10 லட்சம் சேர்கள் போட்டு ஆளும் அரசாங்கமா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு எல்லா கூட்டணி கட்சிகளும் நல்லா சேர்த்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி பலம் இருக்கு, பண பலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ள பேசிக்கிறது என்னன்னா, கூட்டணி வந்து பலமா இருக்குப்பா, திமுக தான் திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணி உலாவ விட்டுருக்கீங்க. ஏன் வெக்கத்தை விட்டு நானே சொல்றேனே, நான் ஒரு 4 நண்பர்களை வந்து சந்திக்கிறேன், இல்ல ராபிடோல போகும்போது அந்த அண்ணன் கூட பேசுறேன், இல்ல ஆட்டோல போகும்போது அந்த அண்ணன் கூட பேசுறேன், யாராவது கூட வந்து ஒரு காய்கறி வாங்குற இடத்துல ஒரு அக்கா கிட்ட பேசுறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க யாருக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா திமுக தாங்க ஜெயிக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் கவலையோட சொல்றாங்க, புன்முறுவலோட சொல்றாங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவ்வளவு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கிரியேட் பண்ணி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க மீடியா கும்பலி மூலியமா மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க பணத்தை வந்து 4 பக்கமும் செதறடிச்சு 360 டிகிரிஸ் பணத்தை சும்மா வந்து சம்பாரிச்ச பணத்தை, அதாவது எப்படி சம்பாரிச்ச பணத்தை அப்படிங்கிறத நீங்களே முடிப்போங்க, சும்மா இறைச்சிருக்கீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு. சரி, அப்படி செட் பண்ணியும் ஒரு உத்வேகத்தோட திமுக தொண்டர்கள் பல பேரே வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு கிளம்பி இருக்கான், விக்கிரவாண்டி டோல் பூத் வரைக்கும் வந்திருக்கான். ஆனா திருச்சிக்கு வந்து சேர்ந்தானா? சரி, திருச்சிக்கும் வந்திருக்கான், ஆனா மாநாட்டுக்கு வந்து சேர்ந்தானா? வர வழியிலே ஏதோ ஒரு பச்சை போடு கடையை பார்த்து திருப்பிட்டு போட்டு அங்க தன்னுடைய ஒரு மினி மாநாடம் நடத்திட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரி, மாநாட்டுக்கு போயிருந்தாலே ட்ரிங்க்ஸ் கிடைச்சிருக்கும், ஏன்டா அவசரப்பட்டீங்க, காசை நீங்க வந்து சேவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டா யாருக்கும் அந்த அளவுக்கு வந்து பொறுமை இல்லை. இவ்வளவுதான் நம்ம என்னதான் கிண்டல் பண்ணாலும் 10 லட்சம் சேர் போட்டாலும் 2 லட்சம் நபர்கள் கூட வந்து அந்த சேர்களை நிரப்பவில்லை. நம்மளுக்கு இன்னைக்கு நியூஸ்ல காட்டப்பட்டது, அந்த நம்மளுக்கு பார்த்த ஃபுட்டேஜஸ் எங்கெல்லாம் தலையா பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மட்டும்தான் தலைங்க இருந்தது. மற்ற இடங்கள்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சேர்கள் மட்டுமே திமுக தொண்டர்களாக வந்து உட்கார்ந்துருந்தாங்க. எத்தனையோ பேருக்கு நீங்க வந்து பிளாஸ்டிக் சேர் தந்து வந்து அவமதிச்சிருப்பீங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக் சேரே உங்களை வந்து அவமதிச்சிருக்கு அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களோட கட்சியின் நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிஜமாவே இந்த கிண்டல் நக்கல் நெய்யாண்டி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நியாயமான பார்வையில அனாலிசிஸ் பண்ணி உங்க அசஸ்மெண்ட் என்னப்பா வரும், ஏன் வரல இந்த மாநாட்டுக்கு மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு கொடுக்கலையா அப்படின்னா இல்லைங்க, கொடுத்துருக்காங்க. சாப்பாடு போடலையா அப்படின்னா ஏங்க பீஸா போட்டு பிரியாணியை கொட்டியிருக்காங்க, அந்த பிரியாணியே இவங்க பீஸோட கீழே கொட்டியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு திமுக காரங்களாம் வந்து காசு கொளுத்து போயிருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம உற்சாகமானங்களும் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மாநாட்டுக்கு ஏன் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மாநாடு அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க, அது எந்த கட்சியா இருந்தோம்னா ஒரு எழுச்சி தேவை. கண்டிப்பா வந்து இப்போ மோடிக்கு எதிரான ஒரு அலை அப்படிங்கிறது இருந்தது, இப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இன்னும் இருக்கு. அந்த அலையில வந்து பாத்தீங்கன்னா சிறு துளியா என்ன மாதிரி பல தமிழர்கள் இருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த ஒரு எதிர்ப்பலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி திமுக அரசாங்கம் வந்துடணும், திமுக அரசாங்கத்தை எப்படியா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அலை எழுச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுக தொண்டர்கள் பல பேருக்கே இல்லை அப்படிங்கறதான் இதுல வந்து உண்மை. அப்படி ஒரு அலை, அப்படி ஒரு எழுச்சி, அப்படி ஒரு தேவை, அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு கோபம் ஏற்பட்டால் மட்டுமே ஒரு மாநாடு அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா நீங்க காசு கொடுக்க தேவையில்ல, உற்சாகமான கொடுக்க தேவையில்ல, வண்டி கூட வைக்க தேவையில்ல. உங்க கட்சியின் மேல இருக்க பற்றின் பேர்ல, கொள்கையின் பேர்ல கண்டிப்பா கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு மாநாட்டை நோக்கி வந்துருவான். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மாநாட்டு நடந்துச்சு, உடனே வந்து ஒரு கட்சிக்கு சொம்பு தூக்குறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சில பேர் மேல நம்மளுக்கு விமர்சனம் இருந்தாலும் அந்த கட்சியின் கொள்கையா இருக்கட்டும், அந்த கட்சியின் பாதையா இருக்கட்டும், அந்த கட்சி இன்னும் ஆட்சிக்கு வந்து அவங்க கைகள்ல வந்து கரைபடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே, காசு கொடுத்து மக்களை கூப்பிடல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே ஒரு மாநாட்டுக்கு உணர்வு ரீதியா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு ரீசெண்டா நடந்தது ஒரு உதாரணம். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தெரியல அப்படின்னாலும், என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் தலைவர் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவரு சாப்பிட்டாரா தூங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய அணில்களா இருந்தாலும், அவங்க தலைவர் எங்க போறாருனாலும் நீ வரவே வராத அப்படின்னு சொன்னாலும் அவங்க பின்னாடி போய் நிறைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் கொடுத்துதான் உள்ளே அனுப்புற அளவுக்கு இன்னைக்கு வந்து தாவேக்கோடைய கூட்டம் கூடுற அளவு அவங்க கூட்டமே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா திமுக போன்ற கட்சிகள் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தாதது இந்த மாநாட்டின் ஒரு ஒரு தோய்வு நிலைமையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில என்னதான் வந்து ஸ்டேஜில் திருச்சி நேரு அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கே அவர்களை சிஎம் பாராட்டினாலும் பின்னால, அதாவது பின்னாடி இந்த மாநாடு நடந்து முடிஞ்சோன்னே எவ்வளவு அட்டண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கு கூட இருக்க ஆட்கள் எல்லாம் கேட்டு உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு செம்ம கடுப்புல இருக்காராம் சிஎம். ஒரு மாநாட்டுக்கு கூட நீங்க வந்து செயல்படுத்த முடியலையா, இவ்வளவு ஆட்சி, இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு பணம் இருந்தும் உங்களால செயல்படுத்த முடியலையான்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சி தொண்டர்கள் பல பேரே வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க, ஆனா சேர்கள் நிரம்பவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உதயநிதியோடைய அந்த வேணாம் மச்சான் வேணாம் பாட்டை வந்து தளபதின்னு மாத்தி இவங்க பாட்டு ஒரு ரீமிக்ஸை போட்டு ஆடிட்டு இருக்காங்கல்ல,
அந்த டான்ஸ் ஆடினவங்களும் வேற வழியே இல்லாம காசு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கேமராவை காட்டுறப்போ வந்து நல்லா சாப்பிடணும் கல்யாணத்துல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேமரா காட்டுறப்போ நல்லா டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவின் கொள்கைகளை மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வா நூகாவாலையா நூகாவாலையா அப்படின்னு பின்னாடி ஸ்டாலின், கலைஞர், அதுக்கப்புறம் பெரியார், அண்ணா அவர்களுடைய படத்தை போட்டு பல மங்கைகள் நடனமாடி திராவிட கருத்துக்களை சொல்லி அந்த மாநாட்டை அழைச்சும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து சேரலை, அதற்கான உத்வேகத்தை காட்டவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சமீபத்துல தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியல, தமிழ்நாட்டை குடும்பத்தை பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஎம் வந்து இன்டைரக்டா விஜய் அவர்களை கலாய்ச்சி வந்து தன்னுடைய மனைவியாரோட எல்லா இடத்துலயும் போயிட்டு வராரு. இந்த மாநாட்டிலேயே அவங்க வந்து கலந்துட்டா வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி பல செட்டப்புகளை பண்ணி அந்த 60 அடி ரேம்ப் வாக்ல நடந்தாலும், அதாவது இந்த ரேம்ப் வாக்ல நடக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாங்க. போன வாட்டி ஒரு ரேம்ப் வாக் போட்டாங்க, துணி எடுத்து மூஞ்சில போடுறாங்க. ஏங்க அவர் கண்ணு தெரியாங்க எப்படிங்க நடப்பாரு? அழகா 2 துண்டை தான் பிடிப்பாரு, 2 துண்டை பிடிக்கும் 3ஆவது துண்டை எடுத்து மூஞ்சிலே அடிச்சா, இந்த வாட்டி என்ன தரமா அப்படிங்க காலில் அடிச்சிருக்காங்க, காலில் இழுத்துக்கிட்டே நடக்கிறாரு. தடிக்க விழுந்தா யார் பதில் சொல்றது? என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு முதல்வருங்க அவரு. நான் ஓட்டு போட்டனோ இல்லையோ தமிழ்நாட்டின் முதல்வர். அடுத்த ரேம்ப் வாக்கில் அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நாங்க தாங்க மாட்டோம் சொல்லிட்டேன். இந்த துண்டை தூக்கி அடிக்கிற வேலையை தயவு செய்து நிறுத்துங்க. யாரையோ பார்த்து யாரையோ கோடு போட்டுக்கிட்டா மாதிரி அவர் பண்றதும் காமெடியா இருக்கு, இவர் பண்றது அதோட காமெடியா இருக்கு. அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாட்டை நடத்தி காட்டி அதன் பிரம்மாண்டம் கூட்டத்தை காட்டியே வந்து எங்களோட வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ண திமுகவுக்கு இந்த திருச்சி மாநாடு ஒரு வீழ்ச்சி மாநாடாக இப்ப வந்து ஒரு ரிசல்ட்டா வந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா மாநாட்டிலையும் எல்லா கூட்டத்துக்கும் வந்து போற போது வந்து பாத்தீங்கன்னா வந்து விபத்துகள் நடக்கிற மாதிரி இந்த மாநாட்டிலையும் சில பேருக்கு சிறு சிறு விபத்துகள், சில துர்சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்ற வரேன்னா, எல்லா கூட்டமும் வந்து கூட்டிட்டு ஒரு இடத்துல இருந்து போகும்போது இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழக்கூடிய விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்து எல்லாருமே இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து பத்திரமா எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் போயிட்டு வரணும். ஏன்னா அந்த கட்சி தேர்தல்லாம் வந்து போவோம், நம்ம குடும்பம் தான் நம்மளுக்காக காத்து கிடக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் உயிரை விட்டுறாதீங்கப்பா. ஸோ இதற்கப்புறமும் நடக்கக்கூடிய கூட்டங்கள், நடத்தக்கூடிய மாநாடுகள், பொது மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முயற்சியோட திமுகவின் செயல் வீரருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் கண்டிப்போட உத்தரவு போட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஜூனியரோட பர்ஃபார்மன்ஸ் மேலேயும் வந்து ஒரு பெரிய அதிருப்தி நிலவரதுனால சிஎம் அவர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு கோபத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஃபுல் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மிஸ்டேக் அவர் பண்ணாரு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்பீச் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா அப்படி ஒரு கைனா இப்படி ஒரு கை, இப்படி ஒரு கைனா அப்படி ஒரு கைன்னு எல்லாரையுமே சும்மா அப்படி முடிச்சு விட்டு பேசிட்டு போனாரு. ரீசெண்டா வேற தன்னுடைய இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து வைரலா இருக்கு அப்படிங்கிறத யாரோ அவர்கிட்ட போய் திருப்ப சொல்லி நம்ப வச்சனால திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காரு. உற்சாகமா தான் இறங்கி போனாரு மேடையில இருந்து. அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சோன்னே கடும் கோபத்துல இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்லாம் இருக்கு. ஸோ காலி சார்களின் மாநாடு கரூருக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது என்று வருத்தத்துடன் சொல்லி இந்த மாநாட்டை பத்தின ரிவ்யூ இவ்வளவுதாங்க. மற்றபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை.